நம்முடைய தாய் தந்தையாரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பி நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய காலத்தில் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூயவர்களே, உம்முடைய தூய்மைக்கு ஏற்ப நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உம்முடைய தூய ஆவியானவரை இந்த நாளிலே எங்கள் மீது பொழிந்தவர்களே என்கிற நம்பிக்கையோடு உமக்கு கோடானக்கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் திருநாளில் சொல்லப்படுகிற எந்த நாளிலே உடைய திருமலை வந்து உடைய தோல்ந்து கொள்ளவும் உடைய தூய பெயரை நாங்கள் புகழ் பாடும் ஆண்டுகளுக்கு புதிய வாய்ப்பு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது திருமலையின் வார்த்தையை நான் கேட்டு அதன்படி எங்களுடைய கற்றோரி வாழ்வில் எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்வை நாங்கள் உமக்கேற்ப தூய்மையாக்கி கொள்ளும்படிக்கு உடைய ஆவியான வழியாக உதவி செய்கிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளில் படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களால் குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 21 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாக கேட்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 21 வரை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதிலே. ஆராய்ந்து பார்த்து சேமித்து கைகொள்ள அனைவரும் அமர்வோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் பெயராலே வாழ்த்துகிறேன். பெந்தகோஸ்தே திருநாள், பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற நாளிலே கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற கட்டளை என்ன, வாக்குத்தத்தம் என்ன என்பதை குறித்து நாம் இதனாலே சிந்திக்கிறோம். பெந்தகோஸ்தே திருநாள் என்றால் என்ன? பெந்தகாஸ்டல் அப்படின்னா என்ன? பெந்தகோஸ்தே சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன? பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு யாரெல்லாம் போய் பெண்டிகாஸ்ட்னா என்னன்னு தெரியாம தான் பண்ணுறாங்க. பெண்டிகாஸ்ட் வந்து போய் பெண்டிகாஸ்ட் சர்ச்சு எப்போ தொடங்கினாங்க தெரியுமா? பெண்டிகாஸ்ட் சர்ச் அப்படின்னு எப்போ தொடங்கினாங்க தெரியுமா? 1955 தான் பெண்டகாஸ்ட் சர்ச்சுங்கிற பேர்ல முதலாவது சர்ச் தொடங்கப்பட்டது. பெண்டகாஸ்டல் அப்படின்னா, பெண்டகாஸ்ட் அப்படின்றது வந்து 50 என்பது பொருள். சரிங்களா? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 50ஆம் நாள் என்பதுதான் பெண்டகாஸ்டல் டே. பெண்டகாஸ்ட் என்ன? 50ஆம் நாள். உயிர் தெழுந்த திருநாளிலிருந்து 50ஆவது நாள். இந்த 50ஆவது நாள் என்ன நடைபெற்றது அப்படின்றது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்திலே அந்த செய்தி இருக்கிறது. உயிர் தெழுந்த ஆண்டு 40ஆவது நாள் சார் வேணுமா? உயிர் தெழுந்த ஆண்டவர் 40ஆவது நாள் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்று கடவுளின் வலது பாசத்திலே உட்கார்ந்து விட்டார் என்பதுதான் 40ஆவது நாள். அசென்ஷன் டே சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம். இந்த நாள் திருச்சபையுடைய பண்டிகை நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பண்டிகை நாள் என்னது? சோறு இல்லைன்னா, ட்ரெஸ் இல்லைன்னா, ஸ்வீட் இல்லைன்னா, கேக் இல்லைன்னா, இதுதான் பண்டிகை நாள். அப்படிதானே? எந்த பண்டிகையா இருந்தாலும், எந்த சிறப்பு நிகழ்வாக இருந்தாலும் கடவுளின் வார்த்தை தான் முக்கியம் என்பதை முதலாவது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பல நேரத்தில் எந்த விழாவாக இருந்தாலும், நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க? நல்ல நேரம் முடியும் போது தண்ணி கேட்டு மேக்கப் போட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்புறம் மேக்கப் போட்டு தெரியாது. 6வது உள்ள வந்து பிறகுதான் ஐயோ நல்ல நேரம் முடியும் போது ஐயா என்ன ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு, இதெல்லாம் நடந்தது பார்த்துருக்கீங்களா? நடந்தா இல்லையா? கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கல்யாணம் ஆகிறதுக்கு பண்ற பிரசங்க உண்மையே கேட்கணும். கல்யாண நேரத்துல பிரசங்கத்தை கேட்காம மேக்கப்பு கலைஞ்சிருமே கவலைப்படுறதெல்லாம் வாழ்க்கையே கலைஞ்சிடும். அது ஆண்மார்கிட்ட பெண்ணா இருந்தா, இங்க ஆண் பெண் என்பதெல்லாம் நான் எப்பவுமே பாகுபாடு கிடையாது. எது வந்தாலும் பெண்ணுக்கு தான் இருப்பாது அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே தான் இம்பார்ட்டன்ஸ் எதுனா கடவுளுடைய வார்த்தை தான். எந்த வழிபாடா இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருக்கட்டும், கடவுளின் திருமணம் என்னது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அது தெரியாதனால்தான் பல பேர் போயிட்டு கல்யாணம் காசு விட்டு வீடு திருவிழா கருத்து திருவிழா இன்னைக்கு மிக பிரமாண்டமான முகூர்த்தம் ஆரம்பிக்குது. எல்லாருமே முகூர்த்தத்தில் இருக்கிறாங்க. இந்த முகூர்த்தத்துக்கு யாருமே ஆகிறாங்க 10 பேர் இல்லையா? இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் பண்டிகை நாள்.
உயிர் தெரிந்த ஆண்டவர் தூய் ஆவியானவரை தன்னுடைய சீடர்களின் மீது ஊற்றப்பட்டிருந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வருஷ நாள் சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்றது என்ன இல்லையா? அல்லேலூயான்றது பெந்தெகோஸ்தே சபைக்கு சொந்தமானது கிடையாது. ஆண்டவருடைய பெயரை துதிப்பதற்கான வார்த்தை நம்ம சொல்றதில்லை. நம்ம ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பெயரையே வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த பண்டிகை நாளில் 3 சாரம் நிறைந்த வார்த்தைகளை மாற்ற நான் உணர்ந்த ஒரு வரையறையாக இந்த பகுதியிலே முதலாவது அன்பு என்பதை குறித்து சொல்லுகின்றார். இந்த பகுதி யோவான் நற்செய்தி முழுவதும் அப்படி சும்மா அப்படி அரசன் அது இருக்கின்றது அதிகமாக இருக்காங்க. அன்பு என்பதுதான் அதிகமாக இருக்கும். அல்டிமேட்டான விஷயம் தானா? ஜான் என்பதற்கு பொருள் என்னதான்? அன்புதான். ஜான் என்கின்ற லத்தீன் சொல் யோஹன்னான் என்கின்ற இன்றைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த ஜான் என்பதற்கு அன்பு, கடவுளின் அருள் நிறைந்த அன்பு என்பதனுடைய பொருள். அதான் ஜான் பேருக்கு அர்த்தம். நற்செய்தி முழுவதும் இருக்கிற ஒரே கருப்பொருள் என்ன அப்படின்னா அன்புதான். நீங்க எந்த அதிகாரங்களும் எழுதி பாருங்க, ஒண்ணு வார்த்தையா இருக்கும், இல்லைன்னா செயலாக இருக்கும். ஆகவே இந்த பகுதியில் அன்பு என்பதை வலியுறுத்துகிறார். பேரோடு பேசுகிற நிகழ்ச்சி குறித்து பேசுகிற போது பொதுவாக அந்த அன்புடைய சொல்லும் போது 3 வார்த்தைகள் அன்பு என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று அகாப்பே என்கிற கிரேக்க சொல், 2வது செலையோ என்கிற சொல், 3வது ஈரோஸ். ஈரோஸ் என்பது கல்வி மழைக்கு இருந்தால் இருக்கிறதான அந்த தாம்பத்திய உறவை குறித்து சொல்லுகின்ற அந்த அன்பு. அதை வார்த்தைகள் விவரிக்க முடியாது. எராப்டிக் சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஈரோஸ் என்கின்ற கிரேக்க சொல்லுடைய ஆங்கில வார்த்தை தான் எராப்டிக். ஆகவே இது கணவன் மனைவிக்கு இடைத்திருக்கிற உறவு. ஃபிலியோ என்பது ஃப்ராக்டர்னல் லவ், சகோதரத்துவ அன்பு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது, அவர் அக்கா தங்கச்சி எந்த உறவாக இருக்கட்டும், எனக்கு அடித்திருக்கின்ற இன்னொரு மனிதர் மீது நான் வெளிப்படுத்தின அன்பு, அந்த அன்புக்கு கிரேக்க சொல்ல ஃபிலியோ. ஃபிலியோ என்பதற்கு சகோதரத்துவ அன்பு, சக மனிதனை நேசிக்கிற அந்த அன்புக்கு பேர் தான் ஃபிலியோ. அகாப்பே என்பது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, கடவுள் நம் மீது வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பு. அது மாயமானது, தூய்மையானது, அப்பழுக்கு இல்லாதது, பகை உணர்வு இல்லாதது, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கின்ற அன்பு. ஒன்று படிக்கிறது அந்த அன்பு எல்லாமே சொல்கின்ற வார்த்தை அகாப்பே. அகாப்பே என்பது இறை அன்பு, டிவைன் லவ். கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு தூய்மையானது, பரிசுத்தமானது, அது கலங்கமற்றது, அன்டிஃபைன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தை சொல்லும். மாசற்ற அன்பு. அந்த அன்பைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுவதாகவே யோவான் பதிவு செய்திருக்கிறார். அப்போ அன்பு என்பது மாயமற்றதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும். கடவுள் என் மீது அன்பு கொள்கிறார், நான் கடவுள் மீது அன்பு கொள்கிறேன். நீங்கள் வார்த்தையின்படி என் கட்டளையின்படி நடந்தால் என் மீது அவர் பாராட்டின அதே அன்பு உங்கள் மீதும் வெளிப்படுத்தப்படும், நானும் உங்கள் மீது அன்பளிப்பேன். இத்தனை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட்மெண்ட், எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுகின்ற ஒரு அன்பின் செய்தியை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்.
ஆகவே நாம் கடவுள் மீது அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பு என்பது சக மனிதனத்திலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பின் கட்டளை 10 கட்டளை படிக்கிறது கிடையாது. 10 கட்டளை என்ன சொல்லுது? எதை சொல்லுகிறது அப்படின்னா, கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும், சக மனிதர் மீது அன்பு செலுத்த வேண்டும். முதல்ல என்ன சொல்லுது? கடவுளாக ஆண்டவர், நான் என்னைக்கு உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது, ஏனென்றால் நான் தான் உங்களை அறிவித்தர வீடாக்கிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது. உங்களை படைத்தவர் நான், உங்களை மீட்கின்றவர் நான். ஆகவே என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவர். சரிங்களா? எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவர் வேறு வேறு புதிய புரிதலோடு, வேறு வேறு கோட்பாடுகளோடு, வேறு வேறு தத்துவங்களோடு கடவுளை அமைக்கிறார்கள். கடவுள் ஒருவரை. கடவுளை நாம் உருவாக்க முடியாது, கடவுள் தான் நம்மை உருவாக்குகிறார். மனிதர் உருவாக்குகின்ற சொருபங்கள் எல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் தம்முடைய சாயலில் மனிதரை படைத்தார் என்கின்ற அந்த திருமறையின் செய்தியை நாம் உணர்ந்து, என்னை படைத்த கடவுளில் நான் அன்பு செலுத்த வேண்டும். அவர் எனக்காக இடைவிடாத பணியாற்றுவதாக இருக்கிறார். அவர் என்னை படைத்து எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு, நான் எப்படி அதை எல்லாம் செய்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக ஓய்வெடுக்கிறார். அந்த ஓய்வையும் பரிசுத்தமாக்குகிறார். ஓய்வு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். வேலையில எப்படி ஒரு ஓனத்துக்கு போனா சொல்லுவாங்க, வேலையில உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஓய்வு கொடுப்பதிலே உண்மையா இருக்கணும். அதை பத்தி யாரும் பேச சொல்றாங்க. அப்படி ஒரு தத்துவமே யாரும் ஏற்கல. காரணம் தான் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மனிதனும் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அதை மிஞ்சின நேரம் அவருடைய குடும்பங்களில் ஓய்வுக்கான நேரம் முதலே இருக்கிறது. 8 மணி நேரத்துக்கு மேல ஒருவர் வேலை வாங்கினார். அவர் சக மனிதர்களுக்கு அன்பாக இல்லை. அப்போ கடவுள் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த ஓய்வு நாளை கடவுளுக்கென்று பரிசுத்தமாக நாம் ஆசரிக்க வேண்டும். இதெல்லாம் கடவுள் மீது நாம் பேசியிருக்கின்ற அன்பு. பெற்றோர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். சக மனிதனுடைய யாரொரு பொருளையும் இச்சிக்கக்கூடாது, எவர் மீதும் கூறுதல் கூடாது, எவருக்கு எதிராகவும் பொய்யான சாட்சியை சொல்லக்கூடாது, மனைவியோ பொருளையோ உடலிலே யாரொன்றையும் இச்சிக்க கூடாது என்று வருகிற போது ரத்தின சுருக்கமான சொல் என்னதான் சகோதர அன்பு. உங்களுக்கு அடுத்திருக்கிற மனிதனை உங்களை சகோதரனாக பார்த்தால், சகோதரியாக பார்த்தால், அவர்களுக்கு எதிராக நான் எதையுமே செய்ய மாட்டோம். என்ன சொல்லுங்க, எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதரை அவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதையே நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்போ என்ன நான் நேசிக்கிறது போல மற்றவர்களை நான் நேசிக்க வேண்டும். அதை தான் நாங்கள் சொல்கிறார்கள். உன்னிடத்துக்கு அன்பு கூறுவது போல ஒரு கருத்து போர்மையை அன்பு கூறுவாயாக சொல்லுகிற போது அங்கே சகோதரத்துவ அன்பை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அவை 10 கட்டளை. இந்த 10 கட்டளையுடைய ஜிஸ்ட் தான் கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும், சக மனிதர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதனுடைய ஜிஸ்ட் தான் மொத்தமா நீ அன்பு செலுத்தணும். அன்பை தவிர வேறொன்றையும் செய்யலாக அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் இந்த இடத்திலே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். கடவுள் என் மீது அன்பு கூறுகிறார், நான் கடவுள் மீது அன்பு கூறுகிறேன். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால், எனக்கு அடுத்திருக்கின்ற இந்த சக மனிதர்கள் இந்த மானுடம் மீட்கப்படுவதற்காக கடவுளின் திருமணத்தை முன்னிட்டு கடவுளின் அன்பு என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய உயிரையே அதற்காக கொடுத்து கடவுளின் அன்பு இல்லை என்பதை நான் சிலுவை இறப்பின் வழியாக வெளிப்படுத்தினேன். ஆகவே நீங்கள் சக மனிதனை அன்பு செலுத்த வேண்டும், உயிரையே கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்கும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு யாரும் செய்யறதில்லை, செய்யவும் முடியாது. ஆனால் செய்வதற்கான முயற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு உயிரை கொடுக்கிறார்கள் தெரியாது. ஆனால்
இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், அதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே அன்பு உடையவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்களே கிறிஸ்தவர்கள். அன்பு இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள் தான் அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது அங்கே இருக்கிற தத்துவம் என்ன அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரை கடவுள் அனுப்புகிறார். இப்போ ஆண்டவரை சொல்லுகின்ற போது என்ன சொல்றார்? சீடர்களை விட்டு செல்லுகின்ற வேலையிலே தூய ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரை கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளரை அனுப்புவேன். இப்ப வேறொரு தேற்றவாளர் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்னா, வேறொரு தேற்றவாளர் நேரடியாக பட்சிட்டாங்க சொல்லிடுவோம் இல்லையா? அவ்வளவு பேரக்லிட்டோஸ் என்பது என்கின்ற கிரேக்க சொல்லுக்கு தூய ஆவி, கடவுளின் ஆவி, கடவுளின் ஆவியானது என்பது பொருள். பேரக்லிட்டோஸ். வேறொரு தேற்றவாளர் என்ற உடனே நாம் கவனமாக அதை பொருள் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் என்னவாக இருந்தார்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே தேற்றவாளராகத்தான் இருந்தார். அல்ல இல்லையா? இந்த பேரக்லிட்டோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர், ப்ராசிக்யூட்டர். எனக்காக என் உயிரிக்காக வாழாடுவதற்கு யாருமே இல்லாத போது கிறிஸ்து எனக்காக வாழாடுகிறார். தன்னையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்ன என்றாருக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு உங்களுக்கு வார்த்தை இல்லாத போது கடவுளின் ஆவியான வாக்குக்காரர்களாக பெருமூச்சியோடு நமக்காக பறித்து வந்தார்கள் இருந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்கிற போது கடைசி நேரத்தில் அந்த ரோம போர் செயல்கள் என்ன பண்றாரு? இயேசுவை பிடிப்பதற்காக வேக வேகமா வருகிற போது சீடர்கள் எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன வேணும்? யாரை பிடிக்க வேண்டும்? யாரை வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் தேடுகிறவர் நான் தான் என்றான். இவங்க எல்லாரையும் போக வேண்டும். அந்த இடத்திலே ஆண்டவர் பதிந்து கொண்டாடுகிறவரால் இருக்கிறார். இந்த ஜபம் இந்த இடத்துல எல்லாமே என்னதான்? பதிந்து கொண்டாடுங்கள், இன்டர்செக்ஷன் பிரேயர், மற்றவர்களுக்காக ஏற்படுகின்ற இறைவேண்டல். ஆகவே சீடர்கள் இப்போது இயேசு தந்தையாம் கடவுளுக்குள்ளே செல்லுவதனாலே, சிலுவையை நோக்கி செல்லுவதனாலே இறங்கி போகிறார். இனி நம்மளுக்கு யார் தலைவராக இருப்பார்? யார் நம்மை வழிநடத்துவார்கள்? இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை ஆற்றிப்படுத்துவது சொல்கிற வார்த்தை, நான் போவதை குறித்து நீங்கள் விளக்கம் அடைய வேண்டாம், நான் போய் வேறு தேற்றவாளர்கள் எங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இயேசு தம்மில் தாமே ஆறுதல் படுத்துகிறவராய், பரிந்து பேசுகிறவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். The first prosecutor, முதல் பரிந்து கொண்டாடுகின்ற வழக்கறிஞர் யாருன்னா இயேசு. முதலாவது நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் இயேசுதான். ஏன்னா நம்முடைய பாடங்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் நான் அனுபவிக்கின்ற இந்த பாடங்கள் தான் அவரும் அனுபவித்திருக்கிறார். நான் பாவம் செய்து அனுபவிக்கின்ற பாடல் அல்ல. கடவுளுடைய திருமணத்தை முன்னிட்டு நாம் பாடுபடுகின்ற போது அந்த பாடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஜீசஸ் த கம்ஃபர்டர், ஜீசஸ் த கவுன்சிலர். ஆங்கில சொல்லி பிறப்பில் என்ன படிக்கலாம்? கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும், அவர் பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர்
கவுன்சிலர், ஆற்றுப்படுத்தினர், கவுன்சிலிங் பண்றது. நாம் நடக்க வேண்டிய வழி என்னவென்று அறியாது இருக்கிற போது நாம் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நமக்கு வழிகாட்டி அதனை நடக்கப்படுகின்றவராய் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு ஆறுதல் அளிக்கின்றவராய் இருக்கிறார், ஆற்றல் அளிக்கின்றவராய் இருக்கிறார், நமக்காய் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கிறார். ஆகவே அவர் he is the first comforter, he is the first counselor, he is the first prosecutor. ஏன் நீங்கள் பாயிண்ட் திரும்ப சொல்லணும்? தூய ஆவியானவர் யார் அப்படின்னா என்ன சொல்லுங்க? நான் ஒரு வேறு தேற்றவாளன் அன்புன்னு சொல்றாங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட், இப்ப இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் இல்லை. இந்த ஹோலி ஸ்பிரிட் யாருன்னா the second Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய இன்னொரு பரிணாமம் தான் இந்த தூய ஆவியானவர். ஆனால் இயேசு கிறிஸ்து தண்ணீர் தாமே தூய ஆவியானவராய் இருக்கிறார். He is the first Holy Spirit. அல்லேலூயா. இயேசு தண்ணீர் தாமே முதலாவது தூய ஆவியானவராய் இருக்கிறார். எப்படி? அவருடைய தூய ஆவியானவருடைய இருப்பு நிலைதான். கர்த்தருடைய ஆவியிலே நேரிடும் உனக்குள்ளிருந்து பிறக்க போது பரிசுத்தமானதாய் இருக்கும் என்று சொல்லி மரியாதை காபிரியல் தூதன் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? பரிசுத்த ஆவியார். அவர் ஞானஸ்நானம் பெறப்போகிறார். அப்பொழுது ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். தந்தையாகி கடவுள் பேசுகிறார். தூய ஆவியானவர் மேலே இறங்குகிறார். இவரை நேசகுமார் இதழில் பிரியமாயிருக்கிறேன் சொல்லுகிற போது இயேசு தண்ணீர் தாமே தூய ஆவியானவராய் இருக்கிறார். தூய ஆவியானவர் ரெண்டு நிலையிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியானவராய் இருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் வேறொரு தேற்றவாளரை இன்னொரு ஆறுதல் அளிக்கின்றார் நான் உங்களுக்காக அனுப்புவேன். இப்பொழுது நான் உடல் இந்த உடல் ரீதியாக இல்லாத ஒரு தூய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். இன்னொரு பெரும் உங்களுக்காக அனுப்புவேன். அவர் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுவார். அவர் உங்களோடு இருப்பார். He is with you அப்படின்றது உடல் இருத்தல். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அப்ப நாம் யார்? நாம் ஆவியானவரை உள்வாங்கி இருக்கிறோம். நாம் பிரதிபலிக்கின்ற போது ஆவியானவரை வெளிப்படுத்துகிறோமா? நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? நாம் கடவுளை அறிந்திருக்கிறோம், கடவுளுடைய திருமணத்தை பிரதிபலிக்கிறோமா? இவற்றையெல்லாம் செய்தால் நாம் ஏன் தெரியுமா? தேவை உள்ள மக்களுக்கு, ஞானம் மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு, எனக்காக யார் பேசுவார் என்று ஏற்றிக் கொண்டிருப்பவர்களாக உங்கள் வாய் திறக்கப்படுகையானால் நீங்களும் தான் அந்த இரண்டாவது பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புகிறீர்களா? நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக நாம் இரண்டாவது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். கடவுளின் ஆவியானவர் இயேசுக்குள்ளே இருந்தால் அந்த ஆவி நம்மே ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அந்த ஆவியை பிரதிபலிக்கின்றவராக இருந்தால் we are the second comforter, we are the second Holy Spirit. நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் கடவுளாக ஆனத்தில் திரும்புங்கள் என்று சொல்கின்ற யோகனுடைய வார்த்தை உள்வாங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி நம்முடைய உடல், ஆவி, ஆத்மா, நம்முடைய சிந்தனை, பேச்சு, செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய், கடவுளின் திருமணத்தில் பிரதிபலிக்கின்றதாய், தூய ஆவியானவரை உள்வாங்கியதாய் இருக்குமேயானால் நாம் இந்த உலகத்திலே இரண்டாவது தூய ஆவியானவராக
இருக்கிறோம். அந்த உரிமையை பெற்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தூய்மையாக்கிக் கொள்வதற்கு அவருடைய கருத்துக்கு நம்மை ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். நிறைவாக மூன்றாவது தத்துவம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருந்தது. ட்ரினிட்டினா என்ன? ட்ரினிட்டி சர்ச்சுன்னு சொல்றாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? திருத்துவ தேவாலயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ட்ரினிட்டி அப்படின்னா உண்மை என்பது பொருள். தந்தை, மகன், தூய ஆவி. God the Father, Jesus the Son, the Holy Spirit. இந்த மூன்றும் இணைந்ததற்கு பேர் தான் என்னது? திருத்துவம். இப்போ அடுத்த வாரம் திருத்துவ ஞாயிறு. அதை தொடர்ந்து போது திருத்துவம் பின்புறம் முதலாம் ஞாயிறு சொல்லுகிறது இல்லையா? திருத்துவம் என்பது தந்தை, மகன், தூய ஆவியானவர். ஆனால் இந்த குவான்டிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 முனையில் இணைகின்ற ஒரு குணம். தந்தை, மகன், தூயாவியார் ஒன்றாக இருக்கிறார் என்பது அது காலகாலமாக இருக்கிற தத்துவம். அதில் எந்த விதமான மனத்து கருத்தும் கிடையாது. சரியா? தந்தையும் மகனும் தூயாவியாரும் ஒன்றாக இருக்கிறாங்க, அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மகனோடு இணைந்திருக்க வேண்டும். இல்லையா? நாம் இந்த மூவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவு. நமக்குள் இருக்கின்ற ஆவி கலத்திய 5ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லுவது போல ஆவியை கைகளாக இருக்க வேண்டும். உண்டாக்குகின்ற ஆவியை உடையவர்களாக இல்லாமல் கூட்டி சேர்க்கின்ற ஆவியை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் திருமுகத்தை படிக்கிற போது, எபேசியர் திருமுகம் என்பது அது ஒரு திருச்சபைக்கு எழுதின வேறுபட்ட திருமுகம். ஆகவே திருச்சபை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற அந்த உண்மை கடவுளிலே ஊன்ற கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்று சொல்கின்ற இந்த உண்மை கடவுளை உயர்த்தி பிடிக்கின்றதாக, மாற்றுப்படுத்துகின்றதாக, அறிந்த சக்தியில் அந்த கோட்பாட்டிலே வேறுகின்றதாக அடித்தளமிடப்பட்டதாக திருச்சபை இருக்க வேண்டும். இந்த உண்மை கடவுளை தவிர வேறு எதையும் எவரையும் ஆட்சிப்படுத்துகின்ற இடமாக திருச்சபை இருக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் அப்படின்னா பார்ட்சியலி நாம் we are the part of the church. இல்லையா? ஒவ்வொரு குருசேகரமும் ஆண்டாள் திருச்சபையுடைய ஒரு பாயிண்ட். இந்த குருசேகரத்துல நாம் எல்லாருமே ஒரு பகுதி, ஒரு அங்கத்தினர். அதை தாண்டி நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் ஆலயமாய் இருக்கிறோம். அப்படிதான் ஆமாவா இல்லையா? அப்போ நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் ஆலயமாய் இருக்கிறோம். நாம் கடவுளின் ஆலயம் என்றால் நமக்குள்ளே தந்தை, மகன், தூயாவியார் என்று சொல்லப்படுகின்ற உண்மை கடவுள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவரோடு இணைந்த உறவிலே இருக்க வேண்டும். இணக்கமான உறவிலே இருக்க வேண்டும். இடையறாத உறவிலே, அன்இன்டரப்டட் கனெக்ஷன், இடைவெளி இல்லாத ஒரு உறவிலே நாம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த 4 முறை உறவு. நான், தந்தை, மகன், தூயாவி. இந்த 4 முறை உறவிலே நாம் இருக்கின்ற போதுதான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம். அந்த மகிழ்வு நமக்கும் உரிதாயிருக்கும். கடவுள் மகிழ்வை நிறைவாயிருக்கிறார். அந்த மகிழ்வை குமாரனுக்கு, மகனுக்கு தந்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த மகிழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது தூய ஆவியாளர் மூலமாக நமக்கு வருகிறது. ஆகிய தந்தை, மகன், தூய ஆவியாரோடு நாம் இணைந்திருக்கின்ற அந்த உறவு நிலைக்கு பெயர் தான் இந்த 4 முறை உறவிலே நாம் இருக்க வேண்டும். இப்ப நான் தந்தை, மகன், தூய ஆவியாரோடு இருக்கிறது போல இருக்கிற அனைவரும் இருந்தால் இந்த திருச்சபை இந்த திருத்துவ கடவுளிலே வேறுபட்டதாக இருக்கும். அப்ப திருச்சபை கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றதாக இருக்க வேண்டும். கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவனுடைய உண்மையான அந்த ஆளுமையை வெளிப்படுத்துகின்றால் திருச்சபை இருக்க வேண்டும். திருச்சபையுடைய அருள்நிலை என்பது சும்மா வெறுமனை ஆசீர்வாதம் என்பதல்ல. கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு தகுதிப்படுத்த வேண்டும். இறை மக்களை தகுதிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். இந்த திருச்சபை எப்போது கிறிஸ்துவை உழைப்பாக இருக்கும் என்றால், நாம் இந்த சமூகத்திற்காக ரத்தம் சிந்துவதற்கும் இந்த சமூகம் மீட்கப்படுவதற்காக என்னையே நான் மீட்பின் பாத்திரமாக ஒப்புவிக்கிறேன் என்று நாம் எப்போது சொல்றோமோ அப்போதுதான் இந்த திருச்சபை கிறிஸ்துவ கடவுளினுடைய ஆலயமாய் இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய தனி மனித வாழ்வு திருச்சபையை குருசேகரம், அதன் மீது ஒருங்கிணைந்த திருச்சபை, அப்புறம் உலகம் முழுமையும் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகள், எக்யூமெனிக்கல் லைஃப், இவை எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவ கடவுளை வலிமைப்படுத்துகின்றவர்களாக இருந்ததற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளவும் இதை நம்முடைய விசுவாச வாழ்வுக்கான அடித்தளமாக அமைத்துக் கொள்ளவும் நீங்கள் திருப்பாடல்களாலும் ஞான இலக்கியங்களாலும் இறைவாக்கு நூல்களினாலும் உங்களை நீங்கள் ஆற்றல்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்ற நேரம் வரும் வரையிலும் நீங்கள் எங்கேயும் கலைஞ்சு போகக்கூடாது. ஒரே இடத்துல கூடியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்முடைய சீரனுக்கு சொல்லியிருந்தார். அப்போதுதான் கடவுளின் ஆவியானவர் அந்த வேறு தேற்றவாளர் சீரன் மீது இறங்கினார். நாம் கடவுளின் ஆவியானவரை நம்மே வருவித்துக் கொள்வதற்கும் கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுவதற்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவை இறப்புக்கு ஏதுவான அந்த முழுமையான அன்பை பெற்றுக்கொள்ளவும் பிரதிபலிக்கவும் நம்மை நாம் ஒப்புவித்து கடவுளின் ஆவியானுடைய அருட்கொடையை பெற்றுக்கொள்வதனாலே அழைக்கப்படுகிறோம். ஆகவே திருச்சபை என்பது பிரிவினையற்றதாய் முழுமையான அன்பை வெளிப்படுத்துகிறதாய் எல்லோரையும் அன்புக்குள்ளாக கட்டி இருக்கிறதாய் இருக்க வேண்டும். இங்கே யாரும் பிரிவினை பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாருமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சகோதரத்துவ உணர்வோடு கிறிஸ்து அப்படித்தான் பார்த்தார். உங்களை என்னுடைய பணியாளர்களாக நான் பார்க்கவில்லை, உங்களுடைய நண்பர்கள் என்றேன் என்று சொல்லி யோவான் 15 அதிகாரம் 15 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவனுடைய உடல் பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த புரிதலை உருவாக்கி நம்மை நாம் ஆண்டவரை ஒப்புக்கொள்வோம். நாம் கடவுளின் ஆவியை உடையவர்களாக இந்த சமூகத்தை வாழ்வோம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவாகவே வாழ்வோம். மற்றவருடைய மீட்புக்காக நாம் உழைக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய சார்பு நம்மளே வெளிப்படும். அப்போது இந்த சமூகம், இந்த திருச்சபை மாற்று உருவாக்கம் பெறும். அதுதான் உண்மையான மறுரூபம். டிரான்ஸ்பிகரேஷன் என்பது கிறிஸ்துவை அப்படியே உடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு கடவுளின் ஆவியை தரித்துக் கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளவர்களாக கடவுளின் ஆவியின் மேல் ஊற்றப்படுவதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்போம். இந்த வார்த்தைகளின் வழியாக கடவுளின் ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட்டிருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களேயானால் கடவுள் அதனாலே மகிமை அடைகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறோம். எல்லா வரலுக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஊற்றும் காரணமாக இருக்கிற அடி நல்ல கடவுள் தாயின் தந்தையுமானது இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமணத்தை வந்து உடைய தோல்களில் ஆண்டவரை பாராட்டுங்க, தயவு இறந்ததற்காக உங்களுக்கு நன்றி படுத்திக்கிறோம். உடைய அன்பின் கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரை நாங்களுடைய ஆவியானவரை நாங்கள் உடையவர்களாக ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இந்த சமூகத்தை மாற்றுவாக்கு செய்வதற்கு எப்பொழுதும் தன்னை வைத்த தூய் ஆவியாகிய மூவர் கடவுளாகி உம்மோடு நாங்கள் இணைந்து வாழ்கிற அப்படி செய்வதன் வழியாக இந்த திருச்சபையை உம்மோடு ஒப்புரவாக்கிற எங்களை உடைய மீட்பின் கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள். எல்லா துதிக நமக்கு யாவத்தையும் குரலுக்கே இருக்கிறோம். வந்திருக்கின்ற இறை மக்கள் யாவரையும் ஆசிரியையும் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மாற்றத்தையும் மாற்றுருவாக்கத்தையும் மறுபடியும் கட்டளையிடுகிறார்கள். துதிகான மாற்றுமையாகட்டும் குரல் பேசுகிறது. இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம்
எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமே. அனைத்து ஆட்சி தாயின் தந்தை வாழ்க்கை கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்ந்துகிறோம். இதுகள் எல்லா நம்முடைய நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காக்கணுமானது. ஆமென்.